ஆத்தா உப்புமாவா போட்டு என்ன கொண்டுகிட்டு இருக்கா. நான்லாம் என் வீட்டுல எப்படி சாப்பிட்டு பழகுன ஆளு தெரியுமா? என்ன இப்படி உப்புமாவா போட்டு கொள்ளுதா. அவளெல்லாம் என் மவன் நினைச்சா எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவ வீட்டை விட்டு ஓடி போகும்போது கோவத்துல இருந்தனே, அதே மாதிரியே இருந்திருக்கணும். நான் வேற புத்தி கெட்டு போய் வந்துட்டேன். அவ கூப்பிட்டதும் பேர தேடுதான் அது தேடுதான்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வந்துட்டா. வீட்டுக்கார் பென்ஷன் காசை வச்சு நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். தனியா இருந்தாலும் என் கூட வந்து இருமா இருமான்னு சொல்லி என்னை இப்படி வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காவா. அவெல்லாம் ஒரு பொம்பளையா என்னன்னு வளர்ந்துருக்கா பாரு, ஒரு கூறு இல்லாம. ஆமா, நான் தான் வளர்த்தேன்னா அவளை மறந்துட்டேன். உங்க ஆத்த பார்க்கத்தான் என்ன மாதிரி இருக்கா, ஆனா அறிவுலாம் என்ன மாதிரி இல்ல. கேட்டியா? நான் அழகா ஆஸ்திரேலியால மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தேன், கூறு கட்டவா. அத வேண்டான்ட்டு இந்த பட்டிக்காட்டுல அந்த பையில வந்து அவ கெட்டுவாளா சொல்லு. குட்டி பிசாசு, அவ ஐயாவை பத்தி பேசினதும் சண்டைக்கு வருது பாரு. பார்த்தேன் இப்பதான் ஒரு குட்டி பிசாசா மாறினிய. முளைச்சி மண்டையில எத்தனை 1 2 3 4 இலதான் விட்டுருக்கு. அதுக்குள்ள இவ இந்த வரத்துக்கு வாரா. ஆமா ஆமா, மண்டைய போட்டுட்டான் தான். நினைப்பேன் வாயில நல்லா கேட்டு விட்டுட்டு போயிடாத. 4 வருஷத்துல மண்டைய போட்டா 4 பங்களா வச்சிருந்தான் தெரியுமா? எல்லாம் எவளுக்கோ போய் சேர்ந்துட்டு 8 கார் வச்சிருந்தான். இந்நேரம் உங்க அம்மா அவனை கல்யாணம் பண்ணி எல்லாம் அவளுக்கு வந்திருக்கோம்ல. எங்கள அவ அவங்க ஆத்தாவை கூப்பிடு. உப்புமாதான் கிண்டுனேன், அதுக்கே எம்பிட்டு பாத்திரம் சேர்ந்து போச்சு. நல்ல வேலை இட்லிக்கெல்லாம் அரைச்சு ஊத்தல. அதெல்லாம் இட்லி எல்லாம் பாத்திரத்துல கழுவுது நினைச்சு எனக்கு இப்பமே தலைலாம் சுத்துது. உப்புமாவை பார்த்தா எனக்கு தலைலாம் சுத்துத. நம்ம என்ன செய்வோம், பேசாம நீலாம்பரி அக்கா வீட்டுல போய் 2 தோசையை தின்னுட்டு வந்துட வேண்டிதான். இவளுக்கு தெரியாம போகணும், தெரிஞ்சா என்னத்தையும் கத்துவா எங்க ஆத்தா. அட்லீஸ்ட் ஒரு டீயாவது போட்டு குடிப்போம். டீ தூள் வேற இல்லையா, சுத்தம். சரி, அந்த அக்காட்டே போய் கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம். ஒன்னும் நினைக்க மாட்டாவோ. என்னவா, அதான் உப்புமா பண்ணி குடுத்துருக்கோம்ல, நல்லா உட்காந்து திங்க வேண்டியதானே. இந்த கிழவி சும்மாவே இருக்க மாட்டாமா. ஐயோ பாவம், வீட்டுல ஒத்தையில இருக்காளேன்னு நானே இது பண்ணுவீங்க, வீட்டுல வந்து இருன்னு சொல்லி கூட்டு வந்தா இவ எனத்தையாவது சொல்லிக்கிட்டு கிடக்கா. வாரே இருங்க. இந்த பாத்திரத்தை எப்ப கழுவ? சரி, கழுத கிடக்கு, எங்க ஆத்தா இருக்கல்ல, அவ கழுவி வைப்பா, நம்ம போவோம். ஏல என்னல தனுசி, எதுக்கு கூப்பிட்ட? ஏமா, என்னம்மா, என்ன வேணும்? ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் வேணும், கொண்டாரியா? நீ சொல்லும் போதே கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமாமா? இருந்தா நல்லாதான் இருக்கும், ஆனா என்ன செய்ய, இல்லையே உப்புமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரவா? ஏட்டி, எனக்கு வரது கோவத்துக்கு டீல உப்புமா வாட்டிட்டீங்க. ஏல நேத்து என்னல பண்ணோம், ரவைய கரைச்சி தோசை தண்ணில ஊத்துனோம். உங்க ஆச்சிட்ட சொல்லு. ஆமா தின்ன, அதுவும் ரவை தான். முந்தா நாள் நான் நல்ல இந்த ரவை, அதுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயம், அதுக்கப்புறம் நிறைய காயெல்லாம் போட்டு கிச்சடி பண்ணி கொடுத்தனே. ஆமா, அந்த இலை
வரவும் ரவைதான். என்ன பல்ல காமிக்க சொல்லு ஆச்சிட்ட. ஆச்சி நீங்க இருக்க போய் தான் எங்க அம்மா 2 நாளுக்கு ஒரு கையாவது உப்புமா பண்ணுதா, இல்லனா டெய்லி அதான் குடுப்பான்னு சொல்லு. அவ பாரு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. சீ, இது குடும்பமா இதெல்லாம்? ஏட்டி நான் பழையபடி என் வீட்டுக்கே போறேன் டி. ஏமா சும்மா இருமா. என்னது சும்மா இருக்க சொல்லுது? கொஞ்சம் அரிசி உளுந்தையும் போட்டு ஆட்டி தோசை சுடலாம், இட்லி அவிக்கலாம். ஒரே உப்புமா திங்க முடியுமா என்னால? இப்ப என்ன உனக்கு தோசை தானே வேணும்? இரு, நான் இந்த நீலாம்பரியாக்க வீட்டுல போய் 2 தோசை வாங்கிட்டார போதுமா? ஒன்ன வச்சுதான் நானே இன்னும் நிறைய வேலை முடிக்கணும்னு இருக்கேன். நீ இப்பமே கிளம்புதேங்க. அப்பமும் இவ வீட்டுல செஞ்சிட மாட்டாமா. ஏட்டி அந்த டீயவாது போட்டு தந்துட்டு போ. டீ தூள் இல்ல, எனக்கு வருது கோவத்துக்கு போட்டி நீ. ஏமா நான் வாங்கிட்டு வரேன், நீ அப்படி இந்த சிங்கிள 2 பாத்திரம் கிடக்கு, அதை மட்டும் இந்த உப்புமா தின்னுட்டு இந்த பிளேட்டை போட போவேல, அப்ப அதையும் சேர்த்து கழுவி வச்சிரு. கழுவுறேன் வந்துட்ட. இவ நீ வேலைக்காரியாவும் காசு கண்டிதான் நீ வச்சிருக்கா. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? ஏல அதுக்கு எதுக்குல 1000 ரூபாய்? ஒரு 300 ரூபாய் போதாதால? ரொம்ப விளங்கும் போல. எனக்கு இதே போதும், நான் இன்னொரு நேரத்துக்கு இதே தின்னுக்கிடுவேன். நீ போல பேசாம. ஐயோ கேஸ் காலியா போச்சே. இப்ப நான் என்ன செய்வேன்? இந்த மனுஷன் வேற கிளம்புனாரா என்னன்னு தெரியல. உள்ளுக்குள்ளேயே நிக்காரு கதவை அடைச்சிட்டு. ஏன் முதலே சொல்லுன்னு கேட்டு திட்டலாம் செய்வாரு. நான் இன்னொரு கேஸ் இருக்குன்னு நினைச்சேன், பார்த்தா அதுவும் காலியா கிடக்கு. ஏமா எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு கிடக்க? ஏடி கேஸ் காலியா போச்சு. டீ தோசை கல்லு போட்டேன் உங்க ஐயாக்கு சுட்டு வைக்க, பார்த்தா கேஸ் காலி. நான் ஆல்ரெடி அந்த முக்குல உள்ள கேஸ் இருக்குன்னு நினைப்பிலே இருந்திருக்கேன், பார்த்தா அதுவும் காலி. இப்போ உங்க ஐயாட்ட சொன்னா தக்க தையான்னு குதிக்கலாம் செய்வாரு. ஏமா நீ முதலே பார்க்கலையா? அப்போ பாக்கலடி, அதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க ஐயா கிளம்பி வந்துட்டாரோ? குளிச்சிட்டு இந்த இப்ப வந்துரும் நினைக்கேன். வந்ததும் தோசையெல்லாம் வையும் பாரு. ஏடி நீ இன்னைக்கு காலேஜ் போலையாட்டி? இன்னைக்கு ப்ராஜெக்ட் வர்க் தாமா. என்ன மண்ணாங்கட்டி ப்ராஜெக்ட்? போனதா பாக்க. போட்டி போய் தம்பி பையன் கிட்டயாவது இருக்கு. அவன் சத்தம் கேட்டது பாரு, சின்ன பையன் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சானா கட்ல இருந்து கீழே விழுந்துருவான். போ அவன் கிட்ட போய் உட்காரு. அந்த பையல எதுக்கு மணி ஸ்கூலுக்கு அனுப்பல, இன்னைக்கு வீட்ல கிடக்கா? ஏட்டி நைட் அவனுக்கு கொஞ்சம் மூக்கடப்பா இருந்ததுடி, கொட இருந்துச்சு, மருந்து கொடுத்தேன், அசந்து தூங்குதான். அதான் இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடுன்னு வீட்ல வச்சிருக்கேன். அந்த சுரேஷ் அவனையும் காணும். அவன் அப்பதே சாப்பிட்டு போயிட்டான் டீ காலேஜுக்கு. அப்பா கலெக்டர் காலையில சாப்பிட்டு கிளம்பி போயிருக்காரு வீட்ல இருந்து. எனக்கு ஆச்சரியமால இருக்கு. அதாப்ல இருந்தது ஏதோ முக்கியமான வேலையா போறேன்னா, அதான் காலையில அவனுக்கு 2 தோசை சுட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். சரி நீ உள்ள போய் தம்பி கிட்ட உட்காரு போ. தங்கப்புல சாப்பிட்டியாமா நீ? சுதா சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன். ஐயே இவர் வேற வந்துட்டாரே. சுதா உள்ள போய் தம்பிய பாருமா, தம்பி சத்தம் போட்டுட்டு இருந்தான். இதோ போறேன்ப்பா. ஏப்ல என்ன மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க? சாப்பாடவே நான் தின்னுட்டு கடைக்கு போட்டோம். இல்லைங்க சாப்பாடு பண்ணலையா? சுதா சாப்பிட்டேன்னு சொன்னா இப்போ. அதெல்லாம் சாப்பாடு பண்ணிட்டேன். இட்லிக்கு அரைச்சிருக்கேன், தோசைக்கு மாவு இருக்கு, சட்னியும் வச்சுட்டேன், சாம்பார் கூட வச்சுட்டேன். ஆனா இட்லி ஊத்தல பாத்துக்கோங்க. சரி நீங்க வந்து சூட 2 தோசை சுட்டு கொடுப்போன்னு மாவை கரைச்சி வச்சிருந்தேன். அடுப்பு அப்பதான் பத்த வைக்க கேஸ் காலியா போச்சு. ஏட்டி அந்த இன்னொரு கேஸ் இருக்கும்ல, அதை மாட்டிக்கிறவா? அந்த கேஸ் இல்ல, நான் அதை பார்க்காம விட்டுட்டேன். என்னத்த சொல்ல, எல்லாம் இருக்கா ஆனா சாப்பிட முடியல. இப்ப என்ன செய்ய? என்ன செய்ய? நான் கடைக்கு போய் அந்த சிலிண்டர் கடையில இருக்குல்ல, அதுல ஒண்ணு இந்த வேலை பாக்குற பையன்ட்ட கொடுத்து விடுதேன். இப்போதைக்கு 2 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணு, அதுக்கப்புறம் அதை நான் அங்க தூக்கிட்டு போய்க்கிடுவேன். நீ இப்ப புக் பண்ணிரு இன்னைக்கு. ஆட்டு புக் பண்ணிடுவேன் இன்னைக்கு.
அப்ப நீங்க சாப்பிடலையோ காலையில? ஏட்டி கேஸ் கொண்டு வருவாம்ல, அவனை ஒரு 2 நிமிஷம் இருக்க சொல்லிட்டு 2 தோசையை சுட்டு கொடுத்து விட்டுட்டு நான் கடையில வச்சு சாப்பிட்டுக்கிடுதேன். ஆட்டு ஆட்டு. ஏய் லட்டு, என்ன இந்த தெரு பக்கம் வந்திருக்க? இந்த நீலாம்பரி அக்கா வீட்டுக்கு தான் வந்தேன். நீ என்னட்டி இங்க வந்த? நானும் அவ வீட்டுக்கு தான் வந்தேன். என்னப்ல விஷயம்? ஏப்ல காபி போடலாம்னு பார்த்தா ஒத்த போட்டு சீனி இல்ல. அதான் இந்த அக்காட்ட கொஞ்சம் சீனி வாங்கிட்டு போவோம்னு வந்தேன். ஏங்க அப்படியா? நானும் இந்த டீ பொடி இல்ல, அதான் இந்த அக்காட்ட கொஞ்சம் டீ தூள் வாங்கிட்டு அப்படியே எங்க அம்மா தோசை கேட்டா 2 தோசை சுட்டு வாங்கிட்டு போவோம்னு வந்தேன். ஏப்ல நான் வரது நேரம் நீ எதுக்குப்ல வார? 2 பேரும் ஒண்ணா இப்படி கேட்க போனா என்ன நினைப்பாவோ? அதான் நானும் சொல்ல வந்தேன். எதுக்கு நான் போற நேரம் நீ வரப்போ உங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று வா. உங்க வீடு இங்க தானே இருக்கு. நான் அந்த தெருல இருந்து வந்திருக்கேன். ஏடி எங்க மாமி அங்க காபி கேட்டு உட்கார்ந்திருக்கிட்டே, அதுக்கு தெரியாம நான் பின்வாசலோடி வந்திருக்கேன். அது காலையில காபி குடிச்சதாட்டி கக்கா போவும். நான் முதல்ல போய் வாங்கிட்டு போறேன், நீ அப்புறமா வந்து வாங்கு. வா மாமியே, கக்கா போனா எனக்கு என்ன, டீ போலனா எனக்கு என்ன? எங்க அம்மா அங்க என்ன உசுறு வாங்கிட்டு இருக்கா. நீ தூர பேரு, நான் போய் எனக்கு வேணுங்கத வாங்கிட்டு போறேன், நீ அப்புறமா வந்து வாங்கிக்கோயே. இங்கிட்டு தானே இருக்கு உங்க வீடு. இவ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா. இந்த அண்ணன் வந்துட்டு அதுக்குள்ள ஏமா வாங்க உள்ள வாங்க. என்ன வாசலில் நின்னு பேசிக்கிட்டு இருக்கியா? அவ உள்ளதான் இருக்கா, உள்ள போங்க. என்னனே இவ்ளோ நேரம் சென்று கடைக்கு போறியே நீங்க? அப்பளே பெரிப்பின்னு நினைச்சேன். காலையில போய் கடையை திறந்துட்டேன் 3 மணிக்கு. கடைக்கு இப்ப ஆள் வச்சிருக்கோம்ல, அவன் நிக்கான். அதான் வீட்டுக்கு ஒரு ரெட்டு வந்துட்டு போகும்னு வந்தேன். அடடே அப்படியானே? சரி சரி. நீங்க போங்கம்மா, உள்ள போங்க. அவ உள்ளதான் இருக்கா. ஆட்டுனே ஏட்டி வா. ஆனா நான் தான் முதல்ல கேப்பேன், நீ எனக்கு அப்புறம் தான் கேட்கணும். சரிடி போ. அக்கா நீலாம்பரி அக்கா, வாசல்ல